நான் என்ன ஜாதின்னு தெரியுமா? என் ஜாதிக்காரவங்க மட்டும் தான் இந்த வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணும். தலைவலி ஜாதி. இந்த தலைவலிங்கிற ஜாதியில இல்லாதவங்களே இருக்க முடியாதுல்ல? எந்த தலைவலியும் ஜாதி பார்த்து வர்றதில்ல. எந்த சுனாமியும் ஜாதி பார்த்து வர்றதில்ல. எந்த பூகம்பம், நிலநடுக்கமும் ஜாதி பார்த்து வர்றதில்ல. விவசாயம் அந்தந்த ஜாதிக்காரவங்க மட்டும் பண்றதில்ல. வீடு கட்டுறது அந்தந்த ஜாதிக்காரவங்க மட்டும் கட்டுறதில்ல. துணி தயாரிக்கிறது அந்தந்த ஜாதிக்காரவங்க மட்டும் தயாரிக்கிறதில்ல. அவசரத்துக்கு கிட்னி வேணும், கண்ணு வேணும், இதயம் வேணும், ரத்தம் வேணும்னா ஜாதி மதம் பார்க்கறதில்ல. அவங்கவங்க தேவைக்கு ஏத்தது போல ஒரு ஒரு விஷயத்த மாத்திக்கிறாங்க. யாராவது பிரசிடண்ட்டுக்கு நின்னு ஓட்டு கேட்கும்பொழுது எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அவங்க வீட்ல உள்ளதெல்லாம் குடுப்பாங்க. ஆனா ஓட்டு கேட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் பார்த்தா கேவலமா பார்ப்பாங்க. போடுற செருப்பு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஜாதிங்கிறதும். எதுல வேணாலும் ஜாதி பாருங்க. என் ஒருத்தியால மாத்த முடியாது. ஆனா தொட்டு பேசுறதுக்கு யோசிக்கிறது, நட்பா பழக யோசிக்கிறது, யாராவது வீட்டுக்கு வந்தவங்கள கீழ் ஜாதி உள்ள வராதீங்கன்னு சொல்றது, காசு வாங்கும்போது இப்படி கையை இறக்கி வாங்குறது, ஒரு மனிதருக்கு மனிதனா 6 அறிவு உள்ள ஒரு மனுஷனா, 350 கிராம் மூளை உள்ள ஒரு மனுஷனா ரொம்ப கேவலமா சீப்பா நடந்துக்காதீங்க. கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். நல்லா இருக்கும். எங்க இருந்து வந்துச்சு இந்த ஜாதி? எல்லாருக்கும் அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே உதடு, அதே இதயம், அதே நுரையீரல், அதே கிட்னி, அதே உடம்பு, அதே ரத்தம், அதே நரம்பு, அதே வெள்ளையணுக்கள், அதே சிகப்பணுக்கள், இப்படி எல்லாமே ஒன்னா இருக்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தையிலயும், துணிமணியிலையும், சுத்த மத்தத்திலையும் இதுலதான் மாறுனதா? தெரிஞ்சா சொல்லுங்க.